नमस्ते। ये प्राथमिक लेसन 2 विटामिन। शरीर के दुरुस्त और मजबूत बनाने के लिए मनुष्य विभिन्न प्रकार के आहार लेते हैं. உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சுக்கிறதுக்காக மனுஷன் பலவிதமான ஆகாரங்களை எடுத்துக்கொள்கிறான். कहा जाता है कि स्वस्थ शरीर में स्वस्थ मस्तिष्क रहता है. ஆரோக்கியமான உடல்ல தான் ஆரோக்கியமான சிந்தனை அல்லது ஆரோக்கியமான மூளை இருக்கும்னு சொல்லப்படுகிறது. तंदुरुस्ती से बढ़कर दूसरी संपत्ति नहीं है. ஆரோக்கியத்தை விட சிறந்த ஒரு சொத்து வேற எதுவுமே இல்லை. दुरुस्त और चुस्त रहने के लिए विटामिनों से भरा आहार लेने की जरूरत है. ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறதுக்கு விட்டமின் நிறைந்த ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. A, B, C, D आदि कई महत्वपूर्ण विटामिन हैं. A, B, C, D போன்றவை மிகவும் முக்கியமான விட்டமின்ஸ். विटामिन हमें खाने की चीज़ों से मिलते हैं. சாப்பிடக்கூடிய உணவுகளிலிருந்து நமக்கு விட்டமின் கிடைக்குது. अलग अलग विटामिनों की कमी से अलग अलग बीमारियां पैदा होती है. வெவ்வேறு விட்டமினுடைய குறைபாடுகளால் வெவ்வேறு நோய்கள் நமக்கு உருவாகின்றன. आवश्यक खाद्य पदार्थों का सेवन करने से विटामिनों की कमी दूर होती है. தேவையான சாப்பிடக்கூடிய உணவுகளை உட்கொள்வதனால் விட்டமினுடைய குறைபாடுகள் நமக்கு தூரமாகி விடுகின்றன. शरीर में ए विटामिन की कमी से फेफड़े को हानि पहुंचती है. ए विटामिन குறைபாடுகளான உடல்ல லங்ஸ் ரொம்ப ஸ்பாயில் ஆயிடுது. आंखों की चमक चली जाती है. கண்கள்ல இருக்கிற ஒளி குறைஞ்சிடுது. विटामिन ए दूध और उससे बने मक्खन मलाई और पनीर से मिलता है. विटामिन ए நமக்கு பால் மற்றும் அதிலிருந்து உருவாக்கப்பட்ட மக்கன் அப்படின்னா பட்டர், மலாய்னா பாலேடு, பன்னீர் இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. बी विटामिन सबसे महत्वपूर्ण है. बी विटामिन மிகவும் ரொம்ப முக்கியமான ஒரு विटामिना இருக்கு. शरीर में इसकी कमी होने से नसें कमजोर हो जाती है. உடல்ல இந்த பி விட்டமின் கம்மியா இருக்கிறதுனால நம்மளோட நர்வ்ஸ் எல்லாமே ரொம்ப வீக்கா போயிடுது. ஆदमी बात बात में गुस्सा करता है. பேச்சுக்கு பேச்சு மனுஷனுக்கு கோவம் வந்துடும் இந்த விட்டமின் பி கம்மியா இருக்கிறதுனால. विटामिन बी गोभी, प्याज, हाथ से कुटे हुए चावल आदि से मिलता है. विटामिन बी गोभी அப்படின்னா காலிஃப்ளவர், அப்படி இல்லைன்னா கேபேஜ், प्याज வெங்காயம், हाथ से कुटे हुए चावल அப்படின்னா கை குத்தல் அரிசி, आदि से मिलता है அப்படின்னா இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. शरीर में सी विटामिन की कमी से मसूड़ा खराब हो जाता है. உடல்ல சி விட்டமின் கம்மியா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய गम्स பற்பசைகள் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுது. उससे खून निकलने लगता है. அதுல இருந்து நமக்கு ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. विटामिन सी नींबू, आलू, हरी मिर्च आदि से मिलता है. विटामिन सी நமக்கு லெமன், நீம்புனா லெமன், ஆலू பொட்டேட்டோ, हरी मिर्च அப்படின்னா கிரீன் சில்லி இதுல இருந்து நமக்கு கிடைக்குது. बच्चों की पुष्टि और विकास के लिए विटामिन डी की जरूरत है. குழந்தைங்களுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்காக விட்டமின் டி தேவைப்படுகிறது. उसकी कमी से दांत के निकलते समय बच्चों को तकलीफ होती है. डी विटामिन குறைபாடுனால குழந்தைங்களுக்கு பல் விழும்போது தொந்தரவா இருக்கு. विटामिन डी की कमी से हड्डियां टेढ़ी हो जाती है. विटामिन डी கம்மியா இருக்கிறதுனால நம்மளுடைய எலும்புகளும் கோணலா மாறிடுது. अंडे की जर्दी, दूध, मलाई, मक्खन, पनीर आदि से डी विटामिन ज्यादा मिलता है. எக்குடைய யோக், மஞ்சள் கரு, दूध, பால், மலாய், மக்கன், பாலேடு, வெண்ணெய், பன்னீர் இதிலிருந்து டி விட்டமின்ஸ் நமக்கு நிறையவே கிடைக்குது. दूध से भी विटामिन डी काफी मिलता है. வெயில்ல இருந்து நமக்கு டி விட்டமின் போதுமான அளவுக்கு கிடைக்குது. आदमी को तंदुरुस्त रहने के लिए संतुलित आहार की जरूरत है. பேலன்ஸ்டு டயட் ரொம்ப தேவையா இருக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு. संतुलित आहार का मतलब है बैलेंस्ड डाइट அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா शरीर निर्माण के लिए आवश्यक प्रोटीन, स्वस्थ रहने के लिए आवश्यक विटामिन, खनिज, लवण और पानी का सेवन. அதாவது விட்டமின், மினரல்ஸ், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே நமக்கு தேவையா இருக்குது நம்மளோட பாடியை டிட்டர்மைன் பண்றதுக்கு. आहार शक्ति को कैलोरी कहते हैं. फूड पावर அப்படிங்கிறது கேலரியை சொல்றது.